ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேத்ஸில் நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான புக்ஸ்லேருந்து நான் எடுத்த நோட்ஸ் அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ என்னோடய நோட்ஸ் தான் வந்து நான் அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கேன். மேத்ஸ்க்கு நான் எடுத்தது. ஸோ இப்போ மீசியமா மீபேவா மேக்ஸிமம் இதிலேருந்து வந்து சம்ஸ் வந்து வைக்காமல் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வகுக்கக்கூடியது மீப்பேவா மீசியமா அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பரப்பளவில் வந்து எப்போவுமே வந்துட்டு பரப்பளவு, சுற்றளவு, கன அளவு இதில் வந்துட்டு கன அளவு பற்றி வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்காது. ஸோ இது வந்து எந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓல்டு சமச்சீர் புக்கு ஓகேங்களா, அதிலிருந்து எடுத்த ஃபார்முலாஸ். நாற்கரம், அதனுடைய இணைகரம், சாய் சதுரம், நெக்ஸ்ட்டு அதனுடைய ஒரு சில டைம்ஸ் வந்து அந்த தியரி மாதிரியும் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கும் வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எதிர் பக்கம் சமம், கோணம் சமம், அந்த மாதிரி இது. ஸோ அந்த டயக்ராம் வச்சு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், 7th 3rd டைம் போயிடுச்சு. ஸோ அந்த லாபம், நஷ்டம், விற்பனை விலை அது கண்டுபிடிக்கிறது, அதனுடைய சதவீதம் அது. அடுத்தது அதிலே பாருங்கள், சரிவகத்தினுடைய பரப்பளவு. அடுத்தது முக்கோணம் ஓகேங்களா. சமபக்க முக்கோணமாக இருந்தால் என்ன, இருசமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், அதனுடைய ஃபார்முலாஸ் இது. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சுருக்குக அதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதனுடைய ஃபார்முலாஸ். அப்படியே புக்கு ஒவ்வொரு டேமாக திருப்ப நம்மளுக்கு வந்து எந்தெந்த முக்கியமான ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்துட்டு தேவைப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதை அப்படியே சும்மா ஒரு கிளாஸ் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டிங்கன்னா எல்லா ஃபார்முலாஸும் வந்து ஒரே பிளேஸில் இருக்கும். ஸோ ரிவிஷன் அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் இந்த எல்லா ஃபார்முலாஸுமே வந்து சுருக்குகளை கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து எப்படியா இருந்தாலும் சம் வைக்காம வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த லாபம், நஷ்டம், அந்த சதவீதம். ஸோ லாபம்னா அங்கே பார்த்துங்க, நஷ்டம் தானே வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸு. நெக்ஸ்ட்டு அந்த இத்தனை சதவீதம் தள்ளுபடி அது இது கொடுத்தாங்கன்னா இதில் எவ்வளோ வந்து வரும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி தான் சம்ஸ் எப்படி கொடுப்பாங்க, எப்படி கேட்பாங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் மாதிரியே வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விற்பனை வரி கணக்கிடல் ஓகேங்களா. வரி விகிதம் எவ்வளோ, வரி தொகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு மதிப்பு கூட்டு வரி ஓகேங்களா, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இன்கேஸ், அதுக்கான ஒரு ஃபார்முலாஸ், அதாவது ஷார்ட்கட் மாதிரி அது வந்து எழுதியிருந்தது. நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டி ஓகேங்களா. இப்போலாம் வந்து கூட்டு வட்டி வந்து அதிகமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே வந்து மேக்ஸிமம் அந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடல் அது மாதிரி மட்டும். இப்போலாம் வந்து ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடல், ஆண்டுக்கு 4 முறை கணக்கிடல் எல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இருமுறை கணக்கிடல்னா முன்னாடி 1/2 பவரில் வந்து 2 அந்த எண்ணுக்கு பக்கத்தில், இதே முன்னாடி வந்து 1/4 பவரில் அங்கே 4 இதுதான் வந்துட்டு இது. இதே வந்துட்டு இது பாருங்களேன், பின்னமாக கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ் அது கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 21, 22, 23 இந்த மாதிரி கியூப் வேல்யூஸ் தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக மெமரியில் வச்சுருக்கோம்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து அதையும் நோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, இத்தனை மாதத்தில் வந்து இத்தனை வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிரந்தர வைப்பு திட்டம், தொடர் வைப்பு திட்டம். இதில் வந்துட்டு முன்னே வந்து சம்ஸ் அது கேட்கல, இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு விவரங்களை கையாளுதல், இந்த வீச்சு, கூட்டு சராசரி, முகடு, அதுக்கான இடைநிலை, இதெல்லாம் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்முலாஸ். மேக்ஸிமம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம பேசிக்காக இது தெரிஞ்சிருந்தாவே குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 15 சம்ஸ்னாச்சும் நம்ம வந்து போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.